இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்படி என்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கும்படியா. மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவனாய் அவன் மாறின போது அந்த மனிதனை மறுபடியுமாய் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய், அவனை தன்னோடு வைத்துக் கொள்ளும்படியாய், முழு உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாய் இந்த ஆண்டவராய் இயேசப்பா இந்த உலகத்துல அவர் கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமையை விட்டு விலகி போனார்கள். அவர்களுக்கு இலவசமாய் அவருடைய கிருபையை கொடுக்கும்படியாய், மீட்பை கொடுக்கும்படியாய் ஏசப்பா இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் இழந்து போன காரியம் இதுதான். ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். ஆண்டவரை தேடாதவர்களா இருந்தோம், சமாதானமற்றவர்களாய் இருந்தோம், பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் மாறி போனோம். ஆனா இவ்வளவு நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போதிலும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணி அவர் நமக்காக ஜீவாதார பலியாக அவர் வெளிப்பட்டார். அன்பான தெய்வ பிள்ளைங்க, ஆகவேதான் வசனம் சொல்லுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் இந்த உலகத்துல வந்தார். இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் நமக்கு தரும்படியா, இழந்து போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியா, இழந்து போன பாவ வாழ்விலிருந்து புத்துணர்ச்சி கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த காலை வேளையில சமாதானத்தை இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களா, ஏதோ பாவம் செய்த ஆண்டவரை தேட முடியாதவர்களாய் ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அவர் தேடி இந்த உலகத்துல வந்தார். பாருங்க, பார்க்கும்போது இதுல நாம் லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அந்த லூக்கா புஸ்தகத்திலே அந்த 15வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவர் பாருங்க, 100 ஆடுகளை ஒருவன் வைத்திருந்தான், ஒரு ஆடு காணாமல் போனா, 99 ஆடுகளையும் அவன் அங்கே விட்டுச்சு. அந்த காணாத ஒரே ஆட்டை தேடி கண்டுபிடித்து, அது கண்டுபிடிக்கப்பட்ட போது மிகவும் சந்தோஷத்தோடு களி கூர்ந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது போலதான் நம்முடைய ஆண்டவர். சிறந்ததெல்லாம் கூட்டத்துல இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்னு சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். பிரியமானவர்களே, தரமிழந்து போன எல்லாரையும் தேடும்படியா 99 நல்ல ஆடுகள் இருந்தாலும் தரையிழந்து போன ஒரு ஆட்டை குறித்து அவர் கவனமா இருக்கிறார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும் இந்த காலை வேளையிலே அவர் உங்களை மறுபடியுமாய் அழைக்கிறார். என் மகளே, நீ மறுபடியும் வா, நான் உன்னை ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் மறுபடியும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இழந்து போனதை தேடதான் அவர் இந்த உலகத்துல வந்தார். கெட்ட குமாரன் எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவனார், எல்லாவற்றையும் அவன் வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை விற்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கெட்ட குமார், என் மகன் வரமாட்டானா என்று ஒவ்வொரு நாளும் தகப்பன் தேடிக்கொண்டே இருந்தார் என்று வேதத்துல வாசிக்குதே. லூக்கா 15ல வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் பாவம் இழந்து பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாய் நாம் மாறி அப்படியே கடந்து செல்லும் போது நம்முடைய ஆண்டவர் நமக்காக பார்த்து கொண்டே இருக்கிறார். மகன் எப்பொழுது வருவார், மக எப்பொழுது என்னை தேடுவா, எப்பொழுது வேதத்தை வாசிப்பா, எப்பொழுது ஜெபிப்பா என்று அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஆதாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பாருங்க, பாவம் செய்து ஆண்டவரை
விட்டு பாவம் செய்த போது பாவம் செய்து விட்டேனே என்கிற ஒரு கில்ட்டினஸ் அவன் இருதயத்துல இருந்தபடினால அந்த ஆண்டவரோடு உலாவுகிற, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு உலாவுகிற அந்த காரியத்தில இருந்து அவன் விலக்கப்பட்டான். பிரியமான பாவம் செய்த போது அது அவனை தூரப்படுத்தியது, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தியது. ஆண்டவரோடு அந்த ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில என் ஆண்டவர் வருவார், அவரோடு நான் நடக்கணுங்கிற அந்த ஆசை பாவம் செய்த போது அவனுடைய கண்களை விட்டு மறைத்து போட்டது. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? பிசாசு அவ்வளவு இருதயத்தை குருடாக்குகிறான். பாவம் செய்த போது ஆண்டவர் தேட மனம் இல்லாதவனாய் மாற்றி போடுகிறான். ஆதாமுக்கு அதுதான் நடந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையில் நம்மை பார்த்த ஆண்டவர் அதை தான் கேட்க, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? இருக்கிற நிலைமையில நீ வா, மனம் திரும்பு என்று ஆண்டவர் அழைக்கிறார். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கவும் தான். அப்படி ஆண்டவர் தேவ மகிமை இழந்த ஆதாமுக்கு, ஒரு தோட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட, துரத்தி விடப்பட்ட அந்த ஆதாமுக்கு மறுபடியும் ஜீவ விருட்சத்தின் வாழ்வை கொடுக்க வேண்டும் அல்லவா? நித்திய ஜீவ வாழ்வை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்தார், மனுபுத்திரனை தேடி வந்தார், இழந்து போனதை தேடி வந்தார். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்படும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்து பலியாகி விட்டார். அந்த இயேசுவின் மூலமா இந்த காலை வேளையிலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. பிசாசு இல்லை, நீ மறுபடியும் ஆண்டவரை தேட முடியாது என்று பல எண்ணங்களை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வருகிறவனாய் இருந்தால் அவனை ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கணும். இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியா, எனக்கு என்னை தேடதான் அந்த உலகத்தில் அவர் வந்தார். நான் அவருடைய சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் விடுதலையை பெற்றிருக்கிறேன் என்று அறிக்கை செய்து ஆண்டவரோடு நெருங்கி இணைகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த லூக்கா, இந்த தியானம் உள்ள அந்த தியானிக்க வேண்டிய அதிகாரம் லூக்கா 19. சகையை தேடி இயேசு போனார். ஏன்னா அவர் இழந்து போனதை தேட அந்த உலகத்துல வந்தவர் அல்லவா? சகையு பாருங்க, ஒரு ஆயக்காரன், அவனுக்கு இயேசுவே அவனுக்குள்ள சமாதானம் இல்ல. பிரியமானவர்களே, நாளத்தனையாய் சேர்த்து வைத்திருந்தான், நிறைய நிறைய எக்ஸ்ட்ரா பணம் வாங்கி சேர்த்து வச்சிருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இருதயத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இயேசுவை தேடுனா பிரியமானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் காட்டுத்தி மரத்துல ஏறினான். நடந்தது என்ன? அவனுடைய இருதயத்தை இயேசு பார்த்தா. ஏன்னா இழந்து போனதை தேடி இல்லவா இயேசு இந்த உலகத்துல வந்தா. அவர் பாருங்க, சகைவுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்துல நான் எப்படி இயேசுவை பார்க்க முடியும்னு நினைச்சா, ஆனா இயேசு அவனை பார்த்தார். பாருங்க, காட்டுத்தி மரத்துல அவர் இருக்கும்போது இயேசு அந்த மரத்துக்கு கீழே நின்று அவன் நினைச்சு கூட பார்க்கல, கொஞ்சம் கூட அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல இயேசு என்ன பாப்பாரு. ஏன்னா அவ்வளவு பாவம் அவன் இருதயத்துல இருந்தது, அவ்வளவு அக்கிரமம் செய்திருப்பான். ஒருவேளை மனிதர்கள் எல்லாரும் என்ன பார்த்து, இவன் இவ்வளவு தேவையில்லாத பணங்களை வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறானே என்று என்ன பார்த்து சொல்லுவாங்களோன்னு எனக்கு நினைச்சு கூட அவன் காட்டுத்தி மரத்துல ஏறி இருந்திருக்கலாம். ஆனா ஏசு அதெல்லாம் பார்க்கல. மனிதர்கள் பார்க்கிற விதமாய் நம்ம ஏசப்பா பார்க்கிறவர் அல்ல. பிரியமானவர்கள், அவர் சொல்ற, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டி, இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, சங்குவே, இம்மீடியட்டா வா, சீக்கிரமா வா, நான் உன் வீட்டுல தங்கணும். ஒருவேளை உன் வீட்டுல தங்க இந்த உலகத்துல எந்த மனிதர்களும் ஆசைப்படாம இருக்கலாம், நான் தங்கணும். பாருங்க, இயேசு அவனோடு நடக்கும்போது, சகைவே நீ இப்படி பாவம் செய்திருக்க, நீ இப்படி அநியாயம் செய்திருக்க, இயேசு எதுவுமே சொல்லல. இயேசுவோடு நடக்க நடக்க சகையுடைய சுவாபம் மாறினது. பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் தன் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது
அன்பான தேவ பிள்ளையே, இருதயம் மாறுகிறது, மாற்றப்பட்டவனாய். அன்பானவர்களே, அவனே சொல்லுகிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலயாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானா நான் அல்லத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஆண்டோடைய சமூகத்திலே சரண்டர் பண்றான். பிரியமானவர்களே, உடனே நடந்தது என்ன? இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றப்பட்டு விட்டார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசுவோடு நடக்க நடக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய சுவாபங்கள் மாறணும். பிரியமானவர்களே, ஏசப்பா எதுவுமே சொல்லல. அவன் ஏசப்பாவோடு நடக்க ஆரம்பிக்கும் போதே அவனுடைய சுவாபம் மாறினது. சுவாபம் மாறினது. ஏதாவது அநியாயமா வாங்கினா ஆலத்தனையா கொடுத்துறேன் ஆண்டவரே. அவ்வளவு மாற்றம், 4 மடங்கு மாற்றம். அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட மாற்றத்தை, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, ரட்சிப்பை ஏசப்பா இந்த காலை வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். நம்முடைய சுவாபங்கள் மாறணும். ஏசப்பாவை ஆராதிக்கிறோம்ல, ஜெபிக்கிறோம்ல, தினமும் தேடுறோம்ல, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். ஒரு வித்தியாசம் வேணும். இவங்களா டிஃபரண்ட், வித்தியாசமானவர்கள், இயேசுவை தேடுகிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் என்கிற அந்த வித்தியாசத்தை நம்மள கண்டுகொள்ளணும். அதுதான் ஏசப்பா நம்மிடத்துல இந்த காலை வேளையில விரும்புகிறா. நம்ம இருதயத்தை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.